நம்ம ஜிம் ஆரம்பிக்கும் தான் வந்து நம்ம ரிவ்யூ எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் எத்தனை வருஷமாக ப்ரோ ஜிம் போயிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க? நான் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே எனக்கு இந்த பாடி பில்டிங் மேலே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. எங்கள் வீட்டுக்கிட்ட சுரேஷ் அண்ணன்னு ஒரு அண்ணன் நம்ம ஜிம்முக்கு போவார், கவர்மெண்ட் ஜிம்முக்கு. அவர் பின்னாடியே நான் போய் அந்த ஜிம்மில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு வேடிக்கை பார்த்தேன். வேடிக்கை பார்த்து அவங்க செய்கிறத பார்த்து அதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து அதை கற்றுக்கிட்டு நான் வீட்டில் பண்ணேன். ஃபஸ்ட்டு அந்த ஜிம்மில் செய்யணும் தான் ஆசை. என்னை வந்து சின்ன பையனாக இருக்கனால உள்ளே சேர்க்க மாட்டாங்க. நீ குள்ளமாக இருக்க, நீ வீட்டுக்கு போ அப்படின்வாங்க. நான் வீட்டிலேயே செஞ்சு ஒர்க் அவுட் பண்ணி ஏற்றினதா அந்த 8th ஸ்டாண்டர்ட் அச்சீவ்மெண்ட். ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட் 8th ஸ்டாண்டர்டில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணேன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது திருப்பி அந்த கவர்மெண்ட் ஜிம்மில் நான் செய்கிற வாய்ப்பு கிடச்சிது. உடம்பு நல்லா ஏற்றினதுக்கப்புறம் செஞ்சதுக்கப்புறம் 10th முடிச்சுட்டு கஜேந்திரா ஜிம்மில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி ஜிம்மு செஞ்சு அதுக்கப்புறம் என்னோடய ஏஜ் வந்து 17 இருக்கும். அப்போ தான் ஃபஸ்ட்டு காம்படிஷன் நான் பண்ணுறேன். உடம்பு நல்லா இருக்குது, நீ பண்ணுன்னு சொன்னாங்க, பண்ணேன். அப்போ 10th ப்ளேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் நான் நிறையா காம்படிஷன் எதுவும் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நான் காம்படிஷன் வந்து 23 வயசு இருக்கும்போது தான் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மார்த்தாண்டத்தில் ஃபஸ்ட்டு காம்படிஷன் பண்ணேன். கன்னியாகுமரி மார்த்தாண்டத்தில் மிஸ்டர் தமிழ்நாடு பண்ணதுக்கப்புறம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பண்ணேன், இன்டர் டிஸ்ட்ரிக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த மெடிசன் எடுக்கிற ஐடியா இல்லாதனால சரி காம்படிஷன் வேண்டாம் போதும் அப்படின்னு நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து பாடி பில்டிங் ஃபீல்டில் கூப்பிட்டு வரணும், இம்ப்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரணும், இதை பற்றி எடுத்து சொல்லி கூட்டிகிட்டு வரணுன்ற வேலையை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.